गुटखा गुटखा पान मसाला मसाला गुटखा गुटखा पान मसाला मसाला என்னடா இப்படி வீடியோ ஆரம்பிக்கிறேன் தானே பாக்குறீங்க. யூபில இந்த சட்டசபை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. அதுல நேத்து சட்டசபைக்கு வந்த அந்த எம்எல்ஏக்கள்ல ஒரு ஆள் என்ன பண்ணிருக்காப்ல, நல்லா குட்காவை போட்டு நல்லா மென்னுட்டு பொழிச்சுன்னு அந்த சட்டசபையோட வாசல்லே துப்பி வச்சிருக்காப்ல. என்னடா இவ்வளவு நாள் ரோட்ல, தியேட்டர்ல, பார்க்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, ட்ரெயின்ல கரண்ட் கம்பியை பார்த்தா காலத்துக்கு ஒண்ணு கிடைக்கிற மாதிரி போஸ்ட் மரத்துல எல்லாம் துப்பி வச்சிருந்தீங்க. இப்போ ஒரு படி மேல போய் என்ன பண்ணிட்டாங்க, சட்டசபையோட இந்த என்ட்ரி அந்த டோர் இருக்கும் தெரியுமா, அது பக்கத்திலே பொழிச்சுன்னு துப்பி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுவும் அதை துப்புனது வேற யாரும் கிடையாது, அந்த அசம்பிளியை அட்டெண்ட் பண்ண வந்த ஒரு எம்எல்ஏ. அந்த சபாநாயகர் சதீஷ் மகானா உள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருக்காப்ல, வாசல்ல நுழையும் போதே பாக்குறேன் டோருக்கு பக்கத்துல யாரோ குட்காவை போட்டு நல்லா பொழிச்சுன்னு துப்பி வச்சிருக்கீங்க. என்ன யாரோ, அது யாருன்னு நான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்துட்டேன். நானே ஆளை வச்சு சுத்தமும் பண்ணிட்டேன். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களே தனிப்பட்ட முறையில வந்து என்கிட்ட ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு போய், இல்ல நானே அசம்பிளியில ஓபன் பண்ணா உங்களுக்கு அசிங்கமாய் போயிடும் அப்படின்ட்டா. அது கிடக்கட்டும், நீ குட்காவை போடு, என்னத்தை வேணா வாயில போடு. பெரிய சட்டசபையில ஒரு வாஷ்ரூம் கூட இல்லாம இருக்கும், அதுல போய் துப்பணும்ன்ற ஒரு மேனர்ஸ் கூட இல்ல, எம்எல்ஏ ஆயிடுறாங்க. நீங்களே இப்படி இருந்தா மக்கள் எப்படி இருப்பாங்க? ரயில்வே ஸ்டேஷன், பார்க், ஒரு ரோடு, ஒரு இடம் கூட கிளீனா இருக்க மாட்டேங்குது. எங்க பார்த்தாலும் குட்கா. கார்னர் மாதிரி ஒரு சவத்தை பார்த்தா போதும், அது குட்கா துப்புற இடமா மாத்தி அதே வாயோட வாயை கூட கழுவாம அப்படியே சப்பாத்தி ஏத்திங்க. இதுல தோசை, இட்லி, சாம்பார், சட்னின்னு நம்மள ட்ரோல் பண்ற பேர்லாம் வாங்கி கட்டிக்க வேண்டியது தற்கூரி பயலுங்க.